ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேசியதை திரும்பப் பெற வேண்டும் என அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைப்பாளர் சாமுவேல் ஜார்ஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, கன்னியாகுமரி உட்பட இந்தியா முழுவதும் 28 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க மத்திய அரசு ONGC நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியது. கன்னியாகுமரியில் இத்திட்டத்திற்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இத்திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தும் என கூறியுள்ளார். இதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைப்பாளரும் கேரள மாநில பொறுப்பாளருமான சாமுவேல் ஜார்ஜ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மக்களிடம் கருத்து கேட்காமல் மக்களுக்கு எதிராக பொன் ராதாகிருஷ்ணன் செயல்பட்டு வருவதாகவும் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் பேசுவதை நிறுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆழ்கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கின்ற திட்டத்தை மத்திய அரசு தமிழ்நாட்டிலே 800லேயும் குமரி மாவட்டத்திலே 3 இடங்களிலேயும் எடுப்பதற்காக ONGCயிடம் ஒப்படைத்திருக்கிறது. இதனால் தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்படும், மீன் வளையம் குறையும் என்பதனால் மீனவர்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை அறிந்த நம்முடைய மத்திய முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஆழ்கடலெல்லாம் அரசுக்கேத்தான் சொந்தம், இதிலே நாங்கள் நிச்சயமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என்று அடித்து பேசிக்கொண்டிருக்கிறார். தேர்தல் நேரம் வந்தாலே இவருடைய வேலை என்ன என்றால் எதையாவது சொல்லி குழப்பங்களை, சந்தடிகளை உருவாக்குவதுதான் இவருடைய வேலை. இப்படிப்பட்ட சூழலில் இவர் இந்த மக்களுடைய கருத்தை கேட்டுக்கொண்டுதானா இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முயற்சி எடுத்தார், இதற்காக ஆதரவாக பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை அவர் இந்த தருணத்திலே சொல்லியாக வேண்டும். மக்கள் எதிர்க்கின்ற நேரத்திலே அதற்கு ஏன் இவர் எதிராக நிற்கிறார் என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.